அந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா, இவ்வளவுதான். மாநில அரசுக்கு இருக்கு. நீங்க கையெழுத்து போடுங்க. இல்ல என்னால போட முடியாது, ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இல்ல நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எனக்கு மனசு சாருக்குது, என்னுடைய இண்டிவிஜுவல். அதுதான் அவர் கேட்கிறார். உங்களுடைய ஒப்பீனியன் தானே அதுன்னு இன்னைக்கு கோர்ட் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல மாநில அரசு மட்டுமே எல்லாவற்றையும் செய்துவிட முடியுமான்னு ஏஜி கேட்டதுக்கு கோர்ட்டோட ரிப்ளை என்ன, அது அவருடைய இண்டிவிஜுவல் பார்வைங்குது. சட்டம் அப்படி சொல்லல, இது இண்டிவிஜுவல் பார்வை. கவர்னர் ஆர் என் ரவியினுடைய இண்டிவிஜுவல் பார்வைக்காக தமிழ்நாடு அரசு ஆட்சி செய்ய முடியாது. ஒருவேளை இல்ல ரவியினுடைய இண்டிவிஜுவல் பார்வையின்படி ஆட்சி செய்யணும்னா ராஜினாமா பண்ணிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக வந்து அப்ப நீங்க உங்க இண்டிவிஜுவல் பார்வைப்படி ஆட்சி பண்ணிட்டு போங்க. மாநில அரசு மக்கள் கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை ஏற்றோம், அதை நீங்க வந்து முடக்குவீங்க அப்படின்னா அதை நாங்க நீதிமன்றத்துக்கு போய் முறியடிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க, இது ஏதோ மாநில அரசு வந்து விசி அப்பாயின்மெண்ட்டுக்கு அதிகாரம் கேட்கறது ஏதோ பூச்சாண்டி காட்டிட்டே இருக்காங்க. பெரிய விஷயம். பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு யார் சார் விசி அப்ளை பண்றா? காசு இருக்கு, நான் ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறேன். அப்ப காசு இருக்கக்கூடிய ஒரு பெருமுதலாளிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறீங்கல்ல, விசி அப்பாயின்ட் பண்ற அதிகாரம். அந்த அதிகாரம் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது என்ன சார் நியாயம்? இந்த அடிப்படையிலிருந்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.